ஹாய் செல்லுகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயின் கரெக்டாக அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமில் லாக் ஆகியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா யார் வந்து காப்பாற்ற போகிறா சொல்லுங்கள்? கரெக்டாக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். நல்ல வேலை ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு உள்ளே வரதுக்குள்ளே ஹீரோயினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக சொல்லிடுறான். ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை தூக்கிட்டு போவ ஹீரோவும் பின்னாடியே எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியவே இல்லை. அப்படியே கீழே புதுக்குடின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு நம்ம ஹீரோ விழுந்துற. இப்போ கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். இன்னும் நீ என்கிட்ட வாங்கின கடனை கூட கொடுக்கவே இல்லை, நீ எப்படா செத்து போவ, சாவாதடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு அழுதுட்டு இருக்கான். இப்படித்தாட்டா இருக்கணும் ஃப்ரெண்டுக்கார அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலி எவ்வளோ வந்துட்டு திமிரு பாருங்க. ஹீரோ உசுருக்கு தள்ளாடிட்டு இருக்கான். இவனுக்கு பணம் காசை பத்தி கவலை இருக்குது. ஹீரோ ஆனா நல்ல வேலை முழிச்சிடுறான். ஹீரோயினை பத்தி தான் எந்திரிச்சோன்னே கேட்கறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியல போல இருக்கு. இன்னுமே ஐசியூல தான் வச்சிருக்காங்க. இன்னும் கண்ணை கூட திறக்கல போல இருக்கு. நர்ஸ் மூலியமா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வர ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. ஹீரோயினுடைய நிலைமை வர வர மோசமாயிட்டு இருக்குன்னு வேற டாக்டர் வேற அப்பப்ப வந்துட்டு கொடுத்துட்டு இருக்க வந்துட்டு ரிப்போர்ட்டை. அந்த இடத்துல இப்ப சுபத்ரா வந்து ஹீரோவை பொழிச்சுன்னு வச்சு, பாடி கார்டு நீ அவளை காப்பாற்றணும், ஆனா நீ அவளே வந்துட்டு சாகடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், ஃப்ரீசர் ரூம்ல எப்படா லாக் ஆனீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுடைய அப்பா வந்து இது ஹாஸ்பிட்டல், இங்க தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்க போட்டு விழுந்தான் தெரியுமா, அப்பா அவனுடைய பாக்கெட்ல ஒரு லெட்டர் ஒன்று, போலீஸ்ட்ட போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா இந்த லெட்டர் எழுதி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டுகிட்டையும் ஹீரோயினுடைய செக்ரட்டரி கிட்டையும் கேட்டுட்டு இருக்க. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக். ஹீரோ வெளியே வந்து மயக்கப்பட்டு விழுந்தான் தெரியுமா, அப்பா அந்த லெட்டர் எழுதி வச்சது வேற யாரும் கிடையாது, இந்த மீனா பொண்ணு தான். ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த லெட்டர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் ஹீரோயினுடைய வந்து ஹீரோயினுக்கு ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கடத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருந்திருக்கும் தெரியுமா, துண்டு பேப்பர், அது ரெண்டோடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கண்ணு முடிச்சிட ஹீரோ பத்தி தான் கேட்கறாங்க. ஸோ ஹீரோனால தான் தன்னோட வந்துட்டு இப்போ உயிரோ இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல. இதை கேட்டு சுபத்ராவும் ராபினும் செம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்து கூட பாரு இவன் ஹீரோவை பத்தி கேட்கறான்னு சொல்லிட்டு இப்ப ராபின் போற போக்குல ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணலான்னு வர ஹீரோயின் தலையை திருப்பிக்கிறாங்க. ஆனா ராபின் எதுவுமே பெருசா கண்டுக்காம அங்கிருந்து போயிட ஹீரோயின் இப்ப ஹீரோக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போன் எடுத்தா ரூம்குள்ளே ரிங்கு சவுண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா திரும்பி நம்ம ஹீரோ தான் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோ என்ன நீ அவ்வளவு மிஸ் பண்ணியா, என்னதோ நான் வந்துட்டேன்னு சொல்ல, நான் ஏன் உன்னை மிஸ் பண்ண போறேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல. ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுக்க வரானோன்னு நினைச்சிட்டு கண்ணை மூட, இல்ல பயப்படாத கிஸ் எல்லாம் ஒன்னும் கொடுக்க வரலன்னு சொல்ல. பிகாஸ் என்ன இப்ப நம்ம ஹீரோயின் லைக் பண்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, டீஸ் பண்ணாம இருப்பானா சொல்லுங்க. செம்மையா வச்சு நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் இப்ப என்னோட தங்கச்சியோட டைரி உன்ட்ட தானே இருக்குன்னு கேட்க ஹீரோ ஆமா என்கிட்ட தான் இருக்கு, நான் முழுசா படிச்சு முடிச்சிட்டேன், ஏன் நீயும் தானே சேர்ந்து படிச்ச, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க ஹீரோயின் சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டும் செக்ரட்டரியும் ஒன்னா க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. சிசிடிவி மூலியமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோ அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்தா இல்லையா, அப்ப வெளியே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா அப்ப அந்த இடத்துல மீனா வந்துட்டு போயிருக்க விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ டக்குன்னு அந்த வீடியோடைய ரெக்கார்டை காமிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அங்கிளுக்கும் இந்த பிள்ளை மீனாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ கூட்டா வேலை செய்யறாங்க, சீக்கிரமா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டிஸ்கஷனை போட்டு விட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப மெலிசான ட்ரெஸ் போட்டோன்னே ஹீரோ டக்குன்னு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு இப்பதானமா நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்த, அது கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து இப்படிதான் மெலிசான ட்ரெஸ் போடுவியான்னு போர்வையெல்லாம் போத்தி விடுறான், சாக்ஸ் எல்லாம் மாட்டி விடுறான். பாய் ஃப்ரெண்ட்னா இப்படி இருக்கணும்டா, செம்ம ஹேண்ட்ஸம், கேரிங்கு பா, லவ்விங், இந்த மாதிரி எல்லாம் எப்படி யாருக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தெரியல, நமக்கெல்லாம் அமையல அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே நம்ம ஹீரோவே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தது போதும், சரி நான் போயிட்டு என்னோட ஒர்க்கை பார்க்குறேன், நீ போயிட்டு வந்து நல்லா தூங்குன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் இந்த ராபின் இருக்கான் இல்லையா, ரின்னை பற்றி யோசிச்சு பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ரின்னை உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அப்போ ரின்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே அதாவது உன்னுடைய அக்காவை நான் வந்துட்டு இப்போ உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னுடைய ஃபோட்டோ வச்சு அதுவும் உண்மையான லவ்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோக்கு ஒரு லொக்கேஷன் ஒன்று சென்ட் ஆகுது. இந்த மாதிரி அங்கே ட்ரக் டீலிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இதுவும் அந்த மீனா பொண்ணு தான் அனுப்பிச்சிருக்காளா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஹீரோ அங்கே போனால் அங்கே ஹீரோவுடைய மண்டையிலேயே யாரோ அடிச்சு ஹீரோவை மயக்கப்பட வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராபின் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூம் ஒன்று ஒரு வீடு ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன், வா அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு தப்பாக நடக்க ட்ரை பண்ணான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கமாக சாஞ்சிட்டா கல்யாணம் நடக்காது, ஓகே இந்த மாதிரி ரேப் பண்ணியாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கேவலமான ஐடியாவை இந்த ராபின் யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனால் கரெக்டான
நேரத்துக்கு அந்த மீனா வந்துடுறா. மீனா வந்து கரெக்டா ராபின் ஒரு பொழிச்சுன்னு ஒரு அறைய டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ராபின் பின்னாடி பார்க்க, ஆனா மீனா விடவே மாட்டேன்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சிருக்காங்க இந்த அங்கிளுடைய ஆட்கள். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணா, சோ அப்படியே வந்துட்டு அங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அவன் கிட்ட இருக்கிற ஒரு லொகேஷன் டிவைஸ் அந்த மொட்டை ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனுக்கு சென்ட் பண்ணி விட்டுட. மொட்டை ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது ஹீரோக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் அந்த மொட்டை ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சோ நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட. அந்த இடத்துல செம பெரிய ஃபைட் சீனே நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோவுடைய கையில வந்துட்டு புல்லட் அடியும் பட்டுடுது. இன்னொரு பக்கம் இந்த மீனா என்ன பண்றா, ராபினுடைய வந்துட்டு அந்த புது வீட்டை செக் பண்ணிட்டு இருக்கா. அப்படி செக் பண்ணக்குள்ள அந்த இடத்துல ரின்னுடைய போட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. இதை வந்துட்டு இந்த மீனா பார்த்துட்டு யார் இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள அவருக்கு வயிறு வந்துட்டு செமையா வலிக்க ஆரம்பிக்குது. சோ அவளுக்கு ஏதோ பிரச்சனை பல இருக்குது. இந்த ராபின் என்ன பண்ணா வந்து இந்த மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு என் ஃபியூச்சரே நீ தான் ஸ்பாயில் பண்ணிட்ட, ஹீரோயினை நான் ரேப் பண்ணியாவது கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன், உன்னாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு மீனா பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ திட்டுறாங்க, எங்க போன இன்னைக்கு, எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப. இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோடைய கையில அடிபட்டு இருக்க விஷயம் ஹீரோயினுக்குமே தெரிய வருது, புல்லட்ல அடிபட்டு இருக்கிறது. சோ இப்ப இந்த ராபினே வாண்டடா வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்குறதுக்கு தானாவே ஆடு தலையை கொண்டாந்து கொடுக்குது. ஹீரோனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கொஞ்சம் வெளியே வாயன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியே வந்து சம்மடி அடிச்சிட்டு இருக்கா ராபின. இந்த ராபின் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறான், இந்த மீனா பொண்ணுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல, அவதான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் ராபினை புளிச்சுன்னு ஒரு அரைஞ்சி மீனாவால நான் வந்துட்டு நான் உன் மேல கோச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியா, எவ்வளவு தைரியம் உனக்கு, என்கிட்டே தப்பா நடக்க நீ ட்ரை பண்ணேன்னு சொல்ல. ஆனா இந்த ராபின் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த மாதிரி எனக்கு நீ வேணும் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ராபினை பிரேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப ராபினுடைய கார்ல ஹீரோ ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணாலியா, அதை வந்துட்டு ராபினுடைய வீட்டு வேலைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா காரை தொடச்சிட்டு இருக்கக்குள்ள பார்த்து ராபின் கிட்ட காமிக்க ராபின் புரிஞ்சுக்கிறான் ஒருவேளை இது ஹீரோவா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கிங் டிவைஸை உடைச்சே போட்டுட. ஹீரோக்குமே புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ட்ராக்கிங் டிவைஸ் உடஞ்சிருக்கா, அப்ப அந்த ராபின் ட்ராக்கிங் டிவைஸை எடுத்துட்டான் போல இருக்கு, அவனுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு அவனுடைய வீட்டுல ஏதாவது டிவைஸ் செட் பண்ண முடியுமா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ராபினுடைய வீட்டுக்கு போவ. அந்த இடத்துல இந்த மீனா பொண்ணு என்ன பண்றா, அழுதுகிட்டே அவளுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வரா பாருங்க. பார்த்தா அவ மயக்கப்பட்டு விழுந்துறா. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இல்லையா, நல்ல வேலை இதை ஹீரோ பார்த்துட்டதால ஹீரோ வந்துட்டு மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்லலான்னு வர. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உனக்கு அடிபட்டுச்சு இல்லையா அந்த விஷயத்த முதல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஷர்ட் பட்டனை கழட்டிட்டே இருக்கக்குள்ள இந்த இடத்துல சுபத்ரா வந்துடுறா. அவ்வளவுதான், இப்ப இந்த சுபத்ரா ஹோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குதா, இதனால தான் நீ ராபினை பிரேக்கப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்ட. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் என்ன திட்டுறதுக்கு நீங்க யாரு, எங்க அப்பாவுடைய வந்துட்டு ஏதோ லவ்வர்ன்றனால உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், நான் ராபினை பிரேக்கப் பண்ணேன்னா அது என்னோட பர்சனல் விஷயம், இதுக்கும் ஹீரோக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஏன் ஹீரோவே நான் லவ் பண்ணேன்னு நானே டைரக்டா எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன், நீ எதுக்கு என் விஷயத்துல தலைகிறேன்னு சொல்லிட்டு நல்லா சுபத்ராவை வச்சு செஞ்சுறாங்க நம்ம ஹீரோயின். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட நான் உன்னை இந்த மாதிரி டேட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்க போறேன்னு சொல்ல. ஹீரோயின் அட லூசு பையில என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் என் தங்கச்சியை கொலை பண்ணவன நீ முதல்ல வந்துட்டு அதாவது அவளை வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைய கருக்கலைக்க சொல்லி அவளை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கி அவளை வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவ இறந்து போனதுக்கு காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல. இப்ப ஹீரோ அடுத்த சீனே நம்ம மீனாவை தான் பாக்குறதுக்காக வரா. மீனா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ரின்னுடைய போட்டோவை காமிச்சு இந்த மாதிரி ரின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, இவ உடனே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இவ வந்துட்டு ராபினை லவ் பண்ணிருக்கா, இவளுடைய பர்சனல் டைரியில எழுதியிருக்கா, அதுவும் இல்லாம இவ சாகரப்ப பிரெக்னென்ட் ஆவற இருந்திருக்கான்னு சொல்ல. மீனாவுக்கு ஷாக் ஆகுது. பிகாஸ் ஏன்னா ராபினுக்கும் மீனாவுக்கும் சம்பந்தம் இருந்த விஷயம், சாரி ராபினுக்கும் ரின்னுக்கும் சம்பந்தம் இருந்த விஷயம் மீனாவுக்கு தெரியல போல இருக்கு. பட் இருந்தாலும் இவ ரூம்ல ராபினுடைய ரூம்ல ரின்னுடைய போட்டோ பார்த்தா இல்லையா, ஆனாலும் இவ ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஹீரோ போனதுக்கு அப்புறமா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா, என்னவா நடக்குது, இவனுக்கும் சம்பந்தம், அவனுக்கு இவனுக்கு கள்ள தொடர்பு, இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட்டிக்கிட்டு மீனாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர. மீனா ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆயிட்டா போல இருக்கு, எங்க போயிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள வேற எங்க இந்த அங்கிள் கிட்ட தான் வந்திருக்கா. இந்த மாதிரி ராபின் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்க தான் எனக்கு அடைக்கலத்தை கொடுக்கணும்னு சொல்ல. அடைக்கலம் தானே செல்லம், வா நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் என்ன பண்றா, அவளை பர்சனல் செக்ரட்டரியா மாத்திக்கிறா. இப்ப ராபின் என்ன பண்ணா அங்கேயும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வர. இந்த தடவை நம்ம ஹீரோயின் நான் ராபின் கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ கொஞ்சம் வெளியே போன்னு சொல்ல. ஹீரோ கட்டுப்பாயிடுறான், இவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, ராபினை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு கூட தனியா பேசணும்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வந்துட்டு வெளியே போறான். ஆனா போற போக்குல ஒரு ஹிடன் கேமரா வச்சுட்டு போவ. ஆக்சுவலி இந்த ராபின் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்க. அப்பதான் ஒரு சூப்பரான சீன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ராபினுடைய வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு இல்லையா, அதை ராபினுடைய முகத்திலே தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இத
இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியா இருப்பானா, வெளியே ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிட்டே சல்லா குட்டி இது மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஹீரோயின் டேய் லூசு பையில நகர்ந்து நில்ல, யாராவது பார்த்துட்டா என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. ஆனா ஹீரோக்கா மூஞ்சி ஃபுல்லா பல்லுதான், செம்ம சந்தோஷம் தான், ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கிள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஆஃபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு சுபத்ராவுக்கு பத்தி வச்சிடறா. பிகாஸ் ஏன்னா சுபத்ராவுக்கும் அந்த அங்கிளுக்கும் லிங்க் ஓடிட்டு இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இப்போ உடனே சுபத்ரா செம்ம கோவத்துல ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இந்த மீனா என்ன பண்றா, அங்கிள் கூட உட்காந்து ரூம்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சுபத்ரா கதவை திறந்துக்கிட்டு வந்துடுறாங்க. அடியே சக்காலத்தி என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க மீனாவை. ஆனா இந்த மீனா வந்துட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாது அப்பாவி மாதிரி ஐயோ பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்க. அங்கிள் உடனே வந்து பாத்தீங்கன்னா சுபத்ராவை திட்டுறாங்க, நீ மட்டும் என்ன ஒழுங்கா, ஆக்சுவலி நான் இவ்வளோ ஹேண்ட்ஸமா டாலா இருக்கேன், நான் உனக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா நீயே ஆல்ரெடி சொத்துக்காக ஹீரோயினோட அப்பா கூட இருக்க. ஆனா அவர் கூட இருந்துகிட்டே நீ என் கூட அஃபேர்ல இருந்த, ஆனா என் கூட இருந்துகிட்டே நீ ராபினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சுபத்ராவை திட்ட. சுபத்ரா உடனே என்ன பேச்சு பேசுற, என்ன பார்த்து அந்த மாதிரி பேசுறியான்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் பேட்டுக்கிட்டே அங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த அங்கிளும் சுபத்ராவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதை கூட மீனா போட்டோ எடுத்தா இல்லையா. ஸோ இப்போ மீனா வந்து பாத்தீங்கன்னா சுபத்ரா அடிச்சதுனால அந்த கோவத்துல ஹீரோயினுக்கு அந்த போட்டோவை சென்ட் பண்ணி விட்டுடும். ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சாங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அங்க கோவத்துல இருக்க, இது பத்தாதுன்னு சொல்லி அங்க அங்கிள் கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் இந்த ராபின் கிட்டே வந்து ராபின் கிட்ட இந்த மாதிரி குடிக்காத வா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல, ராபின் இருக்க கடுப்புல இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் வந்துட்டு ஆனா இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு இளமையான பையன் கேக்குதான்னு சொல்லிட்டு ராபின் வந்துட்டு இந்த சுபத்ராவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க, சுபத்ரா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் போட்டோவை தூக்கி சுபத்ராவுடைய மூஞ்சி மேலே எரிஞ்சு எங்க அப்பாவுக்கே வந்துட்டு துரோகம் பண்றியா, உனக்கு எவ்வளவு வந்துட்டு தைரியம், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போடு, இல்லைன்னா வந்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வெளியே வந்துட்டு லீக் பண்ணிடுவேன் சோஷியல் மீடியாவிலன்னு சொல்ல. சுபத்ரா உடனே இதெல்லாம் ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் பிடிச்சி சுபத்ராவை தள்ளி விட்டுறாங்க. பாருங்க பார்த்தா அந்த சைடு ஹீரோயினுடைய அப்பா வாக்கிங் வந்துட்டு இருக்காரு போல இருக்கு, மிச்சர் மாமா அவ்வளவுதான் செம்ம கடுப்பாயிடுறாரு. வந்து சுபத்ரான்னு சொல்லிட்டு ஓடி வர சுபத்ரா என்ன பண்றா, டக்குனு பக்கத்துல இருக்க ஸ்விமிங் பூல்ல குதிச்சிடுவாளா. அவ்வளவுதான் ஹீரோயினுடைய அப்பா வந்து டக்குன்னு சுபத்ராவை காப்பாத்த ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சுபத்ரா வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்கான மார்பிங் போட்டோவை உங்க பொண்ணு காமிச்சு உங்களை விட்டு பிரிய சொல்றா, என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அப்பாவும் நான் உன்னை நம்புறேன் சல்லாக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு சுபத்ரா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் ஆல்ரெடி அம்மானால நீங்க வந்துட்டு பிரேக்கப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா இந்த பொம்பளையும் வேற ஒருத்தவனை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீங்க இவ்வளவு போய் நம்புறீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சுபத்ரா மூலியமா ஹீரோயினுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே உண்மையை மறைச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ரின்னுடைய வந்துட்டு ஒரு ரூம் செக் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. இந்த கிஃப்ட் வேற யாரும் கொடுத்தது இல்ல, இந்த ராபின் பையன் தான். கூடவே அதுல ராபின் எழுதுற லவ் லெட்டரும் கிடைக்குது. இந்த மாதிரி உன்னை பத்தி என்ன பத்தின விஷயத்த நான் ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டு நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ராபின் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என் தங்கச்சி வந்துட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அழுவ. ஹீரோ உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்துறான், உன் தங்கச்சி வேணும்னே உனக்கு துரோகம் பண்ணல, ஆக்சுவலி வந்துட்டு உன் தங்கச்சி ராபினை எவ்வளவோ தள்ளி வைக்க ட்ரை பண்ணா, ஆனா அவளாலே முடியல, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஃபீலிங்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா, நீ அவன் மேல கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்த நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் ராபின் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும்னு சொல்லிட்டு ராபினும் ஒரு இடத்துக்கு வர சொல்ல ஹீரோமே வந்துட்டு ஒளிஞ்சு உட்காந்து இந்த இவங்க 2 பேர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. ராபின் வந்து செல்லாக்குட்டி என்ன மன்னிச்சிட்டியாடின்னு கேட்க ஹீரோயின் படுபாவி பயல என் தங்கச்சியை பிரெக்னென்ட் ஆக்கி சாவடிச்சிட்டு அவளோட குழந்தையை கலக்கி சொல்லின்னு சொல்ல ராபின் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேன்றான். ஆனா அதுக்கப்புறமா இங்க பாரு நீ சொல்றதுல பாதி உண்மை இருக்கு பாதி போய், ஆக்சுவலி நான் உன் தங்கச்சியை லவ் பண்ணேன், அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு உன்னை பார்த்தேன், ஆனா உன் தங்கச்சிக்கு வேற ஒருத்தவனை அதாவது ஹீரோவை பிடிச்சதுனால நான் அவளை விட்டுட்டேன், அவளுடைய வயித்துல வந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த வந்துட்டு சம்பந்தமும் கிடையாது, அவளை பிரெக்னென்ட் ஆக்கந்து ஹீரோ தான், அதனால தான் நான் ஹீரோவுடைய ஷாப்பையும் அடிச்சுன்னு இருக்கேன், அவனுடைய காஃபி ஷாப்பையும் அடிச்சுன்னு இருக்கேன், ஹீரோவை கூட நான் வந்துட்டு அடின்னு அடிச்சேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ கம்முன்னு இருப்பானா. ஏன்னா நம்ம ஹீரோவே வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் தான் ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஹீரோ அப்ப என்ன நினைச்சிருந்திருப்பான், ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த மாதிரி ரின்னு செத்ததுக்காக தன்னுடைய காஃபி ஷாப்பை எரிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் ராபின் பண்ணான்னு தெரிஞ்சோடனே ராபினை வந்து சம்மாடி அடிச்சிட்டு இருக்கா. ராபின் வந்துட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட, ஆனா நம்ம ஹீரோ செம்ம டேலண்டா அவன்கிட்ட இந்த கண்ணை வாங்கி அவன்கிட்ட மிரட்ட. ஆனா அவன் என்ன சொல்றான், கடைசி வரைக்குமே அவளுடைய பிரெக்னன்ட்டுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட
இப்ப ஹீரோ ஹீரோனுக்கு செம்ம குழப்பம். ஆக்சுவலி இந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அதுக்கு அடுத்ததே மீனாவை பார்க்கறதுக்காக வரோம். மீனா தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கான். இப்ப மீனா என்ன பண்ணா, ராபினுக்கும் ரின்னுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இருந்தது, லவ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா பிரெக்னென்ட்லாம் வந்துட்டு ரின்னு ஆயிருந்திருக்கான்னா அதுக்கு ராபின் காரணம் இல்லைன்னு ராபின் அடிச்சு சொல்றான்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பாரு ரின்னுடைய டைரியில ராபினை பத்தி போட்டிருக்கா, ராபின் இட்டாலியன் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவான்னு சொல்ல, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் கிளம்புது. இட்டாலியன் ஃபுட் ராபினுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம மீனா சொல்ல, ஹீரோ போயிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினே இப்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஐயோ ராபின் மேல தெரியாதனமா பழிய போடுறோமோன்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வந்து ரின் அவளுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சுக்க மாட்டாப்புல இருக்கு, ஒரு லாக்கர்ல தான் வைப்பா. அந்த லாக்கர்ல ஒரு பேக் ஒன்று இருக்கு, அதை போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிட்டு எடுத்துட்டு வர, அதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ட்ரெஸ், ஸ்லிப்பர் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஹீரோ இந்த மாதிரி ரின்னு ட்ரெஸ் பண்ணுவானா என்னன்னு கேட்க, ஹீரோயின் ஆஹா பண்ணுவானா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்துட்டு லாக்கர்ல போய் வச்சுட்டு பண்ணுவான்னு சொல்ல, அந்த பேக்ல ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுடைய ஒரு கார்டு ஒன்று கிடைக்குது. இதை நம்ம ஹீரோ ஹீரோயின் பாக்குறாங்க. அவ்வளவுதான் எடு வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுல நம்ம ரின்னுடைய போட்டோவையும் ராபினுடைய போட்டோவையும் காமிக்க, அங்க இருக்கிற மேனேஜர் இந்த பொண்ணு தெரியும் ஆனா இந்த பையனை தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கேட்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ல இருக்க 2 பொண்ணுங்க, இந்த பொண்ணு இங்க அடிக்கடி வரும், ஒரு பையன் கூட தான், ஆனா அந்த பையன் இந்த பையன் கிடையாது, அவர் நல்ல ஹைட்டா ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு அங்கிளுடைய ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த அங்கிள் தான் பிளே பாயா இருக்கா இல்லையா, டக்குன்னு அங்கிளுடைய போட்டோவை காமிக்க, ஆமா இந்த ரின் பொண்ணு இந்த அங்கிள் கூட தான் வருவான்னு சொல்ல, அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே. நமக்கே செம்ம ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்னன்னா ரின் என்ன பண்ணிருக்கா, நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு அப்பப்ப பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாவே இருந்திருக்கா. அதனால ஹீரோயினுடைய அப்பா இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டான இந்த அங்கிள் கிட்ட, என் பொண்ணு ரொம்ப சோகமாவே இருக்கா, அவளை ஏதாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு சிரிக்க வைப்பான்னு சொல்ல, இந்த அங்கிளும் சரியான பொம்பளை பொறுக்கி இல்லையா, ரின் கிட்ட வந்துட்டு ஆசை வார்த்தை பேசி காமிச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி அவளுடைய மனசுல இடத்த பிடிச்சி அவளை வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு பிரெக்னென்ட் ஆக்கிட்டாமல் இருக்கு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட சொல்ல, அப்பா தன்னோட பொண்ணோட சாவுக்கு நம்மளே காரணமா போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்பா தேமி தேமி அழுவ. இப்படி இந்த பார்ட் முடியுது. எப்படி இருந்து ட்விஸ்ட், நான்லாம் கடைசி வரைக்கும் ராபின் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் இதை ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிட்டேன், அங்கிள் தான் இதை பண்ணிருப்பான்னு அப்படின்னு சொல்றவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை லைக்கும் பண்ணி விட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you.